கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு 8:2, மேத்யூ 8:2. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அதாவது இதில் 3 காரியம் பார்க்கிறோம். முதலாவது யாரு? குஷ்டரோகி. 2வது அவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியதாக. 3வது அவர் ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறார். சரியா? இதில் என்னன்னு பார்ப்போம். முதலாவது ஒரு குஷ்டரோகி. குஷ்டரோகி ஊருக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் நேரம் கிடைக்கும்போது லேவியராகவும் 13வது அதிகாரம் 14வது அதிகாரம் இந்த 2 அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கும். ஏன்னா லேவியராகவும் 13வது அதிகாரத்தில் ஏறக்குறைய 69 வசனங்கள் இருக்கிறது. அதே மாதிரி 14வது அதிகாரத்தில் அதே மாதிரி ஒரு 57 வசனங்கள் இருக்குது. இது முழுவதும் ஒரு குஷ்டரோகி எப்படி அவனுக்கு குஷ்டம் வந்திருக்கு, அந்த குஷ்டத்தில் என்னென்ன இருக்குது, அவன் அதை எப்படி ஆசாரியன்ட்ட காட்டணும், ஆசாரியன் அதை எப்படி சோதித்து பார்க்கணும், அவங்க எப்படி ஊருக்கு வெளியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த குஷ்டரோகி என்பவன் என்ன பண்ணக்கூடாது, அதாவது ஜனங்கள் இருக்கிற பக்கத்தில் வரக்கூடாது. அந்த குஷ்டரோகம் உள்ளவங்க அந்த காலத்தில் என்ன நினச்சாங்கன்னா, குஷ்டரோகம் ஈஸியாக தொத்து கொள்ளக்கூடிய தொத்து வியாதி அப்படின்னு நினச்சாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, யாராவது ஒருத்தவங்க தூரத்தில் வந்தாங்கன்னா அவங்க 15 அடி தூரத்துக்கு முன்னாடியே தீட்டுன்னு அவர் கத்தணும். காரணம் என்னென்னா, அவர் மேலே அடிக்கிற காற்று அடித்து என் மேலே வந்துருச்சுன்னா நான் தீட்டாயிருவேன், அதனால கல்லால் எரிஞ்சிருவாங்க, அதனால அவங்க தீட்டுன்னு கத்தணும். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்துக்கிட்ட வர்றார். யாரு? ஜனங்கள் மத்தியில் வரக்கூடாத ஒரு குஷ்டரோகம் வர்றார். 2வது அந்த குஷ்டரோகி என்ன பண்ணுறாரு? ஆண்டவரை ஆராதிக்கிறாரு. பணிந்து வொர்ஷிப்ட். என்ன பண்ணுறாரு? சாஷ்டாங்கமாய் கீழே விழுந்து கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியம். எப்படி? கர்த்தரை அப்படி ஆராதிக்கக்கூடியதா. நீங்கள் லேவியராகவும் 14வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, எப்போ ஆண்டவர் தொழுது கொள்ள முடியும்? உங்களுக்கு குஷ்டரோகம் சரியானாதான். சரியா? அது மாத்திரமில்லை, இவர் ஆண்டவரை எப்படி கூப்பிட்றாரு? ஆண்டவரேன்னு கூப்பிட்றாரு. அதாவது ஒரு அருமையான காரியம். கூட இருக்க சீஷர்களோ மற்றவர்களோ இல்லாததாக இவர் அவரை கூப்பிடும்போதே ஆண்டவரேன்னு தான் கூப்பிட்றாரு. அங்கே ஒரு உபயோகப்படுத்துகிற பதம் கியூரியோஸ் என்று சொல்லக்கூடியது. அப்படின்னா என்ன? என்னை ஆளுகிறவரே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் பாருங்கள், அவர் ஆண்டவர்னு அறிக்கை செய்கிறாரு, அவரை ஆராதிக்கிறாரு. ஆனால் செய்யக்கூடாத காரியமாக இங்கே முன்னாடியே செய்கிறாரு. சொல்லிட்டு என்ன கேட்குறாரு? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். எப்படி? உம்முடைய சித்தம் என்னவோ அந்த சித்தம் நிறைவேறட்டும். எவ்வளோ ஒரு அருமையான காரியம் பாருங்கள். ஒரு குஷ்டரோகியாக இருக்கிறவர் ஆண்டவரேன்னு அழைக்கிறாரு, அவர் ஆராதிக்கிறாரு, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டுங்கிறாரு. என்ன ஒரு அருமையான ஜபம்! நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த குஷ்டரோகிட்டிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியது அதிகமான காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? முதலாவது, வேத வசனத்தில் குஷ்டம் என்பது எதை குறிக்கக்கூடியதாக இருக்குது? மனுஷனுடைய பாவங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒரு பாவியான மனிதன் தான் ஒரு குஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ ஒரு பாவியான மனிதன் தன்னுடைய பாவத்திலிருந்து அவன் விடுதலை பண்ண வேண்டும் என்றால் அவன் செய்ய வேண்டியது என்ன? முதல்ல தன்னை ஆளுகிறவர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 2வது அவன் என்ன பண்ணணும்? அப்படி அறிந்து கொண்டவன் ஆண்டவரே என்று சொல்லி அவரை ஆராதிக்கிறவனாக. என்ன ஆண்டவரை ஆராதிப்பது என்பது என்ன? என்னுடைய முழு உள்ளத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவர் மேலே அன்பு கூறுவது தான் சரியான ஆராதனை. அப்போ என்ன? நான் அவரை ஆராதிக்கக்கூடியதாக, ஆண்டவரே என்று சொல்லி அவரை ஆராதித்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லக்கூடியதா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சித்தத்திற்கென்று ஜெபிக்கிறோமா, இல்லை தேவனுடைய ஆண்டவரே உம்முடைய சித்தம், உமக்கு சித்தமானால் இது நடைபெறட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை கேட்குறோமா? இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரே, இதெல்லாம் என்னுடைய திட்டம், இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றுங்க, என் பிள்ளைக்கு இதை செய்யுங்க, என் புருஷனுக்கு இதை செய்யுங்க, என் மனைவிக்கு இதை செய்யுங்க, என் பிஸ்னஸில் இதை செய்யுங்க, என் வேலையில் இதை செய்யுங்க, என் ஊழியத்தில் இதை செய்யுங்க,
எல்லாமே என்ன? கர்த்தருக்கு நாம் சொல்லக்கூடியதா இருக்கு. மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, ஆண்டவரே இது உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுன்னு சொல்லி சொன்னாரே, அதே மாதிரி இந்த குஷ்டரோகி சொன்னது போல, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெபம் எவ்வளவு அருமையான ஜெபமா இருக்கு. அப்போ நம்மளுடைய ஜெபம் நம்முடைய சித்தத்தை குறித்ததா, தேவனுடைய சித்தத்தை குறித்ததா? இந்த குஷ்டரோகிட்ட இருந்து ஒன்று கற்றுக்கோங்க, நம்ம தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்லி. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல காலை வேலைக்காய் நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு, உம்முடைய சித்தத்தை கேட்டு அதை செய்கிறவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.